குடியாத்தத்தில் இந்து முன்னணியினர் மற்றும் பொதுமக்கள் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஊர்வலம் மற்றும் மோட்ச தீபம் ஏற்றியும் அஞ்சலி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் படவேட்டம்மன் கோயிலில் இருந்து குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் வரை இந்து முன்னணியினர் கோட்ட தலைவர் மகேஷ் தலைமையிலும் மற்றும் பொதுமக்கள் காஷ்மீரில் பகல்காமில் ஆன்மீக சுற்றுலா மற்றும் சுற்றுலா சென்றவர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். இதில் 27 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஊர்வலம் சென்றனர். பின்னர் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் தீவிரவாதிகள் தாக்குதலில் பலியானவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி மெழுகுவர்த்திகளை ஏந்தியும் அஞ்சலி செலுத்தி தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அவனை ஒரு முஸ்லீம் மந்திரம் சொல்லுவான். அந்த இஸ்லாமிய ஸ்லோகம் அவன் சொன்னானா அவன் முஸ்லீம் விட்டுருவான். அப்படி சொல்ல மறுத்தா இல்லைன்னு வச்சுக்க அவனுடைய பயங்கரவாதிகள் மீது மத்திய அரசே நடவடிக்கை துணை போகாதே தமிழக அரசே துணை போகாதே பயங்கரவாதிகளுக்கு துணை போகாதே காங்கிரஸ் நக்சலைட் கம்யூனிஸ்டிற்கு துணை போகாதே தமிழக அரசே துணை போகாதே நடவடிக்கை பயங்கரவாதிகள் மீது ஏடகத்துறைவாய் சிவாய நமோ. ஒன்னும் ஏத்தனாதான் மகேஷ் இந்து முன்னணி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர். இன்றைய குடியாத்தம் மாநகரிலே காஷ்மீர் மாநிலத்தில் பல்வா மாவட்டத்தில் நடைபெற்ற அதிபயங்கரமான கொடூரமான துப்பாக்கி மூலமாக சுட்டு கொல்லப்பட்ட அப்பாவி இந்துக்களுக்கு இங்கே விளக்கேற்றி மோட்ச தீபம் நடைபெற்றது. குடியாத்தத்தில் இங்கே 100க்கும் மேற்பட்ட பெண்களும் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த குடியாத்தத்தில் இருக்கின்ற கோவில் அருகாமையில் மோட்ச தீபம் ஏற்றி அந்த உயிரிழந்த அந்த இந்துக்களுக்கு ஆத்மா சாந்தி அடைய நாம் இங்கே பிரார்த்திக்கின்றோம். இந்த காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூடானது மிக மிக கண்டிக்கத்தக்க மிக பயங்கரமான ஒரு செயல். ஏன் இந்த செயலில் ஈடுபடுறாங்க? அங்கே 370 பிரிவு நீக்கிறாங்க மத்திய அரசாங்கம். சிறப்பு சட்டத்தை காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் குதிச்சான் ஓடி வந்து இதே இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் பண்ணோம். பாராளுமன்றத்தில் வைகோ பேசினார். அந்த உமர் அப்துல்லா பரூக் அப்துல்லா கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்க, அவங்களை கண்டுபிடிக்கணும், இவங்களை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தணும் சொல்லி வைகோ பேசினார். இது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய ஓட்டுக்களை பெறுவதற்காக தாஜா செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த குண்டுவெடிப்புக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இந்த துப்பாக்கி சூடுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அதுவும் என்ன மாதிரி துப்பாக்கி சூடு? இந்துக்களை மட்டும் பார்த்து நீ இந்துவா முஸ்லிமான் கேட்டு சுட்டு கொண்டிருக்கான். அவனுடைய ஆடையை அவுத்து பிறப்புறுப்பை பார்த்து இந்துவா இருந்தா சுட்டு கொண்டான், முஸ்லிமா இருந்தா சுண்ணத்து பண்ணிருப்பான். பிறப்புறுப்பை காமிக்க சொல்லி 28 பேர் சொல்றாங்க. 28 பேரை சுட்டு காக்கா குருவி மாதிரி சுட்டு கொண்டிருக்கான் பயங்கரவாதிகள். ஒரு அம்மா கதறாங்க, என் புருஷன் விட்டுடுங்க, நீ போய் மோடி கிட்ட சொல்லு. இந்த நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை இங்க இருக்கிற எல்லா மம்தா பானர்ஜி எல்லா அரசியல்வாதியும் உணர்ந்தனும். எதை காட்டுது? மதத்தை பார்த்து இங்க பேசுவான். மதம் கூடாது, மதம் என பிரிந்தது போதும்,
மதத்தை பார்த்து ஹிந்துவான் பார்த்து சுட்டு கொண்டிருக்கான். மிக மிக பயங்கரமான செயல். நாடு முழுவதும் இந்த இஸ்லாம் பயங்கரவாதத்துக்கு எதிராக மக்களை அழித்திட்ட வேண்டும். மேற்கு வங்கத்தில், பங்களாதேஷில், கேரளாவில், தமிழ்நாட்டில், இன்னைக்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட இன்னைக்கு பாகிஸ்தானம் ஆயிட்டு இருக்கு. இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு இங்க திமுக தூபம் போட்டுட்டு இருக்காங்க. திமுகவுடைய கைக்கூலிகள் இங்க வேலை பார்க்கறான். ஓட்டு வாங்கு, இவன் கஞ்சி குடி, அவன் காலக்குழி கல்வி கொடுக்கூடி நான் வேணான்னு சொல்ல. ஆனா இந்து மதத்தை, இந்துக்களை வஞ்சிக்கிற, இந்துக்களை திட்ட தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்து விரோத போக்கு இருக்கு. இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வேறற்கனும் வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.